வள்ளல் மீடியா பகுப்பாய்வின் அடிப்படையில் தமிழக அரசியல் சதுரங்கத்தை அலசும் இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். நடிகர் விஜயின் முதலமைச்சர் கனவு இப்போ ஏன் தடைப்பட்டிருக்குன்னு இந்த தரவுகள் மூலமா நாம தெளிவா பார்க்கலாம். முதல்ல டிவிகேவோட கூட்டணி முடிவுகள் எப்படி ஒரு மிகப்பெரிய வியூக பிழையா மாறுச்சுன்னு பாப்போமா? நிலையான ஆட்சிக்கு ஏடிஎம்கே கூட சேர்ந்திருக்கணும். ஆனா விஜய் ஒரு சர்ச்சைக்குரிய காங்கிரஸ் கூட்டணியை தேர்ந்தெடுத்துட்டாதான் இவங்க சொல்றாங்க. 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுத்தது மக்களின் தீர்ப்புக்கு செஞ்ச துரோகம், ஒரு அழுக்கு அரசியல்னு இந்த தரவு சொல்லுது. மறுதேர்தல் வந்தா காங்கிரஸ் 60 சீட்டு கேட்பாங்க. இதனால டிவிக்கு தொண்டர்கள் கிளர்ச்சியில் இறங்கி அது பெரிய பின்னடைவா மாறும். அடுத்ததா, புதிய அரசு அமைவதை தடுக்கும் ஆளுநரின் செயல்பாடுகள், அதாவது நிறுவன ரீதியான மோதல்களை பத்தி பார்க்கலாம். சட்டசபையில நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் முன்பே பதவியேற்பை தடுக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாதுங்கிறது தான் இவங்களோட முக்கிய வாதம். ஆளுநரின் இந்த தாமத நடவடிக்கை முழுக்க முழுக்க பாஜகவால் திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் வியூகம்னு இந்த அலசல் குறிப்பிடுது. சரி, இப்போ திமுக அமைத்திருக்கதா சொல்லப்படும் ரொம்பவும் சிக்கலான ஒரு மறைமுக அரசியல் வியூகத்தை பத்தி பார்ப்போம். கூட்டணி கட்சிகளை விஜய்க்கு தற்காலிகமா ஆதரவு தர வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்சியை கவிழ்க்கிறது தான் திமுகவோட மாஸ்டர் பிளானா? ஸ்டாலினின் கருணையால் மட்டுமே விஜய் பிழைத்தார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க திமுக நினைக்கிறதா இந்த தரவுகள் சொல்லுது. விஜயன் ஆட்சி கவிழ்ந்த பிறகு ஒட்டுமொத்த மாநிலத்தோட மீட்பாராக மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றணும். இதுதான் திமுகவோட இறுதி இலக்கு. கடைசியா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், தமிழக அரசியலை இயக்கிறதா சொல்லப்படுற ரகசிய டீப் ஸ்டேட் சக்திகள் பத்தி பேசலாம். பல வருஷமாவே விஜய் படங்கள்ல இருக்கிற ரகசிய குறியீடுகள் பத்தி மக்களை எச்சரிச்சு வரதா இதுல சொல்றாங்க. ஆமாங்க, பிராந்திய கட்டுப்பாட்டை பெற உலகளாவிய பெருமுதலாளிகள் அரசியல் தலைவர்களை இயக்குறாங்கன்னு வெளிப்படையாவே ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த தியரிக்கு ஒரு ஆதாரமா தமிழ்நாட்டுல ஏஐ டேட்டா சென்டர்கள் அமைக்கும் விஜயின் திட்டத்தை அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. நார்வே மாதிரி குளிர்ச்சியான இடங்களை விட நம்ம தமிழகத்துல டேட்டா சென்டர் அமைக்க அபரிமிதமான நீரும் மின்சாரமும் தேவைப்படும். உலகளாவிய எலைட்கள் தரவு ஆதிக்கத்துக்காக நம்ம உள்ளூர் வளங்களை சுரண்டுறாங்கன்னு சொல்றதுக்கு இந்த திட்டங்களே சாட்சின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வியூகங்களும் பின்னணியில இருக்கிறதா சொல்லப்படும் ரகசிய சக்திகளும் சேர்ந்து தமிழகத்தின் எதிர்காலத்தை எப்படி மாற்றப்போகுது? நீங்களே யோசிங்க.